அண்மை செய்தி. தினம் தினம் நரக வேதனை மற்றும் என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வருகிறார்கள் என சங்கராபுரம் அதிமுக எம்எல்ஏ ராகேஷ் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுகவின் சங்கராபுரம் எம்எல்ஏ ராகேஷ் பரபரப்பு புகாரை முன்வைத்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக அதிமுகவில் அதிரடி மாற்றங்கள், அதிரடி புயல்கள், அரசியல் புயல்கள்லாம் வீச தொடங்கியிருந்தது. அது ஓரளவுக்கு தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பியதாக எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் இன்றைய தினத்தில் சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி ராகேஷ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து மீண்டும் அதிமுகவில் புயலை கிளப்பியிருக்கிறார். அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்த கருத்துக்கள் என்பது அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தினம் தினம் நான் நரக வேதனை மற்றும் என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வருகிறார்கள் என்று மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் 3 சட்டமன்ற தொகுதிகளில் தோற்பதற்கு மாவட்ட செயலாளரும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் தான் காரணம் என்று அவர் பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். மேலும் குறிப்பாக திமுக வேட்பாளர்களிடம் அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு மற்ற அதிமுக வேட்பாளர்களை தோற்கடித்திருக்கிறார்கள் என்று அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதே போல சங்கராபுரம் தொகுதியில் தான் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக மாவட்ட செயலாளர் குமரகுரு மற்றும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டார்கள் என்றும், தன்னுடைய வெற்றியை பாதிக்கும் வகையில் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்றும், அதே நேரத்தில் கூட்டணி கட்சியான பாமக அதே போல அதிமுக ஒன்றிய செயலாளர்களின் உதவியோடு தான் வெற்றி பெற்றதாக அவர் தெரிவித்திருக்கிறார். வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதிலிருந்தே நரக வேதனையை அனுபவித்து வருகிறேன். தற்போது வரை எனக்கு அந்த மன உளைச்சலை ஏற்படுத்தி வருகிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர்கள் தங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி வருவதாகவும், அதே நேரத்தில் இரு அணிகளாக பிரிவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது மாவட்ட செயலாளர் தான். சி.வி. சண்முகத்திடம் தன்னை கொண்டு போய் சேர்த்தது, அவருக்கு ஆதரவாக கையெழுத்து போடுமாறு தன்னை வற்புறுத்தியதும் மாவட்ட செயலாளர் தான் என்று ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து அதிமுக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தலைமைக்கு அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஏற்கனவே அதிமுக உட்கட்சி பிரச்சனையில் ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரே தன் நரக வேதனையில் இருப்பதாக தெரிவித்திருப்பது என்பது அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சியினிடையே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.